வணக்கம் 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 அனைத்து மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ உண்மையான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் உங்களுக்கு அனைத்து விதமான செய்திகளுமே உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ பல்வேறு தரப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதாக சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. என்ன மாதிரி போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அடுத்தடுத்து என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, இது குறித்து தான் இந்த வீடியோ தொகுப்புல ஒரு முழுமையான காணொலியை நம்ம பார்க்க இருக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரேஷன் கடையில் தற்சமயம் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ கடந்த ஆண்டுகள் இந்த அறிவிப்புகள் வெளியானுச்சுங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் கடந்த ஆண்டுகளில் இதற்குண்டான அறிவிப்பை கொடுத்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களும் பல்வேறு தரப்பட்டவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன் அதிர்ச்சி அடைஞ்சாங்க, ஏன் ரேஷன் கடையில் இவ்வளோ நாள் திரும்பவும் வேலை எடுக்க முடியல, என்னதான் குளறுபடிகள் நடக்குது, இது குறித்து தான் பார்க்க இருக்கோம். ஸோ ரேஷன் கடை அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட் பொறுத்தவரை மாதம் தள்ளி போயிட்டே இருக்கு. ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின பெரிய அப்டேட் எதுவுமே வரலை. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட வாரியாக டிஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி டிஆர்பி அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட போகும் இதே மாதிரி விரைவில் என்ற தகவல் மட்டும்தாங்க அவரும் சொல்றாரு. ஸோ இப்பொழுது சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டு தான் இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குமே இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் பற்றி வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய தேர்வர்களுடைய எல்லாருடைய கேள்விகளும் என்னவாக இருக்கும் அப்படின்றதுதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸோ இந்த வாரம் ரிசல்ட் அப்படின்னு சொன்னாங்களே, இந்த வாரம் ரிசல்ட் வருமா, இன்னைக்கு ரிசல்ட்னு சொல்றீங்களே, நீங்களே சொல்றீங்களே சார் இன்று மாலை ரிசல்ட் வரும், இன்று காலை ரிசல்ட் வரும், இன்னும் சற்று நேரத்தில் ரேஷன் கடையோட ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு எல்லாமே நீங்க சொல்றீங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை, இதுல உண்மை இருக்கா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. ரேஷன் கடை ரிசல்ட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் நீடிச்சிட்டு தாங்க இருக்கு. ஸோ அதாவது இந்த மந்த் எண்டில் வரும் அப்படின்ட்டு உறுதியாக கேள்வி கேட்குறீங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா அரசு ஏன் மௌனம் காக்கிறதுக்கு, இது சம்மந்தப்பட்ட அறிவிப்போ தகவலோ இன்னும் வெளியிடவில்லையே இல்லைங்க. ஸோ தேர்வு நடக்குது, அது எப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே நடக்குது. ஸோ அமைச்சர் பார்த்தீங்கன்னா விரைவில் அறிவிக்கப்பட்டு ஒரு வாரங்கள் சொல்கிறாரு. ஸோ அதிகாரிகளும் சில முக்கியமான அப்டேட்டு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட தான் அந்த அதிகாரிகள் பேசும்போது சில தகவல்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ரிசல்ட்டு இந்த வாரம் வருமா, எப்போ வருமா அப்படின்ற முழு தகவலுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பற்றி சில அப்டேட்கள் அனைத்துமே நமக்கு தெளிவாக கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ ஓப்பனான என்னோட ஒப்பீனியன் பாசிட்டிவ் அப்படின்றத பற்றி அந்த விஷயத்தை வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ரிசல்ட் வருமா வராதா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வெளியிட போகிறதா சில முக்கியமான தகவல்கள், அதுவும் முக்கியமான அதிகாரிகளே வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஆர்பியோடைய அதிகாரிகளே இந்த ரிசல்ட்டை நாங்கள் ஏப்ரல் இறுதிக்குள்ளார வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு அவர்கள் தரப்புலேருந்தே தற்சமயம் வெளியிட்டிருக்கிறது தாங்க ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கூட ஏற்படுத்துகிறது இந்த ரிசல்ட்டு. ஸோ அதிகாரிகள் ஒரு சில வாரங்கள் மீட் பண்ணியிருக்காங்க. சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது இதே பதில் தாங்க ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதனால ரிசல்ட் இந்த வாரம் வரும், அடுத்த வாரம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டா அதிகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஏப்ரல் 31க்குள்ள நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அமைச்சர் அவர்களும் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதிகாரிகளும் சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதோட ஒப்பிடும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது. ஸோ அன்அஃபிஷியலான டேட்டா தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர அஃபிஷியலான டேட்டா இன்னும் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் இல்லைன்ற மாதிரி தாங்க பேசுகிறாங்க. ஏன்னா பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் நேரடி நேர்காணல்கள் முடிக்காமல் இருக்கு.
ஸோ 50% வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் எடுக்கக்கூடிய மார்க். ஸோ 50% இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அமையும் இந்த மார்க்கை வச்சு தான். ஸோ எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க அதை வச்சு தான் உங்களுடைய ரிசர்வேஷன், நீங்கள் முன்னுரிமை பட்டியல், இது எல்லாமே அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு மாறும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ரேஷன் கடையோடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய தேர்வு முடிவுகளில் பல குழப்பங்கள் நடிச்சிட்டு இருக்குங்க. என்னதான் நாளுக்கு நாள் இப்படி குழப்பம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன் இப்படி ஒரு தேர்வை நடத்தணும் அரசு வந்து இந்த தேர்வை நடத்தி இந்த தேர்வுக்கு இவ்வளவு செலவு பண்ணி நேர்காணல் நடத்தணும். நேர்காணல் நடத்தி முடிச்ச விட்டு ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் ஏன் இப்போ வெளியிடலை? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசிடம் வந்து மக்கள் 1000 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ரேஷன் கடை அதிகாரிகள் வந்து இதுக்கு சிம்பிளான ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. ஒரே பதில் தான். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு, எல்லாமே ப்ராசஸில் இருக்குது, ரிசல்ட்டை நாங்கள் விரைவில் வெளியிடுவோம். அந்த விரைவில் வந்து எப்போ இப்படிதான் கேட்குறாங்க. மக்கள் வந்து கேட்குற கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளால் சரிவர பதிலே சொல்ல முடியலைங்க. ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்றது ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஆண்டு அவங்க பணியமர்த்தப்படுவார்களா? ஏன்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கே 6 மாதம் பண்ணுறீங்க. ஸோ அவங்கள போஸ்டிங் போகிறதுக்கு இன்னொரு 6 மாதம் பண்ணுவீங்களா அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எது எப்படியோ இல்லையோ ரேஷன் கடையுடைய முடிவுகள் அதிகபட்சம் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிடப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லா டேட்டாவுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மார்க் அடிப்படையில் போடுறதா இத்தனை மாசமா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய 10th 12th மார்க் எல்லாமே பேஸ் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய சீனியாரிட்டி பீரியாரிட்டி லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்குடைய அடிப்படையில் தான் இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மார்க் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் பெருசாக எதுவுமே பதில் சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளார இந்த ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஒரு சில மாவட்டங்களுக்கு நேர்காணலில் கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ப்ராசஸ் கிடையாது, ரிசல்ட் விடுறது மட்டும்தான். பெண்டிங் இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் எல்லாம் நடத்தணும், ப்ராசஸ் தான் சேரும். ஸோ கூட்டுறவுத்துறையில் இதுதான் வந்து சேரும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ மே மாதம் வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணி நியமனத்தை கொண்டு போவாங்க, அலர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மே மாதம் இதற்கு உண்டான ரிசல்ட் வெளியிடுவாங்க. அதுவும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறாங்களா இல்லைன்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, பணி வாய்ப்பு எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மே மாதம் வந்து உங்களுக்கு வந்து பணி அமர்த்தப்படுவீர்கள் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கப்பட்டுருங்க. அதனால கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஸோ நெருங்கிட்டோம். ரிசல்ட் அதிகபட்சமான நாட்களை நம்ம கடந்தாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பதவி உயர்வு பட்டியலை வழங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பதவி உயர்வு பட்டியல் தற்சமயம் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பதவி உயர்வு பட்டியல் முடிக்கப்பட்ட பிறகு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு புதிய பணி வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து மகிழ்ச்சியான செய்திகள் ரெடி ஆகிட்டு இருக்கு, கவலைப்பட வேண்டாங்க. ஸோ உங்களுக்கு உண்டான புதிய அறிவிப்பை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு புதிய அறிவிப்பு எப்போ வரும்? ஸோ தமிழகத்தில் இந்த புதிய அறிவிப்பு எப்போ வரும் சார் கேட்குறீங்க. 2025 ரேஷன் கடைக்கு உண்டான புதிய அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றதாங்க இப்போ கேட்குறீங்க. ஸோ புதிய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு 4500 பேர் எடுக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாத இறுதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே நெருங்கிட்டோம். எப்போ வேணாலும் வெளியிடப்படலாம். அந்த ஏப்ரல் 30க்குள்ளார ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாங்க. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.